ஹாய். இது வந்து பார்ட் 2 என்னோட கோவா வீடியோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா பேசி முடிச்சுட்டேன். பட் வந்து ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால என்னோட மைக் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. நான் அத கவனிக்காம விட்டுட்டேன். மொத்தமா ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன். ஐய்யய்யோ! இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னா, ஒரு சின்ன கிளான்ஸ் மாரி குடுத்துடுறேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே நாங்க வந்து கோவா எப்படி ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் அகோடா ஃபோர்ட் போயிட்டு, அங்கேருந்து கரி ஹவுஸ்ல மதியானம் சாப்பிட்டுட்டு, ஈவினிங் வந்து அஞ்சுனா மார்க்கெட் அதெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே வந்து காலையில பீச்சஸ்லாம் கூட்டமா இருக்கிறதுனால குவிரியம் பீச் வரைக்கும் போயிட்டு மத்தியானம் சீ வியூ ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம். அங்க வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்வீட் பேரு அப்படி அந்த ஸ்வீட் பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செராடோரா. அது வந்து ஒரு போர்ச்சுகல் ஸ்பெஷலான ஸ்வீட். அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க புட்டிங் மாதிரி. ₹50 என்னமோ சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 50 ஆர் 100 ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. அந்த டெசர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. அங்கிருந்து ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு பாரடைஸ் க்ரூஸ் அதில புக் பண்ணியிருந்தேங்க. எனக்கு தெரியல முன்னாடியே. டெல்டன் ராயலே தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நாங்க வந்து தெரியாதனால நான் மாத்தி புக் பண்ணிட்டேங்க. அதோட காஸ்ட் கம்மி. டெல்டனோடது 2.5 வரும்னு நினைக்கிறேன் பெர் ஹெட். இது பாரடைஸ் வந்து வெறும் 1000 தான். அங்க ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாண்டா மோனிகா வரைக்கும் எதர் பிக்கப் ஆர் ட்ராப் உங்களுக்கு வேணும்னா அவங்களே கேப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா 300 சார்ஜ் பண்ணுவாங்க அந்த ஏஜென்சில. பட் நாங்க 2 வீலர் இருக்கிறனால வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். பட் நாங்க ரிட்டர்ன் வரும்போது தான் ஃபீல் பண்ணோம். ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. பெட்டர் நம்ம கேப் போட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா சேஃபா வந்து சேர்ந்துட்டோம். க்ரூஸ்ல என்ன நடக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கம்பேரர் வந்து அவங்க வந்து கம்பேரிங் பண்ணுவாங்க. மியூசிக், டிஜே அதெல்லாம் இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் போ வேண்டாம். ஃபுட்டு சுமாரா தாங்க இருந்தது. அது ஓப்பன் க்ரூஸு. ஒரு லேக்ல வந்து சும்மா ஒரு 1 1/2 மணி நேரம் நம்மள சுத்தி காட்டிட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. அங்க ஃபுட்டு ரொம்பவே சுமாரா தான் இருந்துச்சு. அங்க கோவா ஸ்பெஷல் டான்ஸ் வந்து ஆடி காட்டுவாங்க. நான் நெறைய பேர்கிட்ட அங்க இன்டராக்ட் பண்ண முடிஞ்சுது. அங்க வந்து ஒரு குஜு ஆன்டீஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அரவுண்ட் எல்லாருமே 50+ அவங்கலாம் ஒரு கேர்ல்ஸ் ட்ரிப்பா வந்திருந்தாங்க. இட் வாஸ் சோ ஃபன் டூ வாட்ச். அவங்க இந்த லைஃப்ல நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் இப்ப திருப்பி என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாரி பேசினாங்க. அத முடிச்சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு ஈவினிங் ட்ரெயினு, நைட் ட்ரெயின் ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கு மத்தியானமே செக் அவுட்டு. பட் நாங்க கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்ததுனால ஓகேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பே பண்ணுறோம்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். காலையில எந்திரிச்சு பரா ரோட் போலான்னு சொல்லி போனோம். பரா ரோட்னா ஒண்ணும் இல்லங்க. அந்த 2 பக்கம் தென்னை மரம் இருக்கும். நம்ம ஆலியா பட் அண்ட் ஷாருக் கான் சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு படத்துல வருவாங்க. ஒரு ஹிந்தி ஃபிலிம்ல அது ஃபேமஸான பிளேஸ். பட் வீடியோல காட்டுறதுக்கும், நேர்ல போய் பார்க்கறதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ். ஏன்னா அவ்ளோ கூட்டமா இருந்துச்சு. எல்லா காரு, பைக் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாவே இருக்காது. இந்த மாதிரி கிரவுடட் பிளேஸ்க்கெல்லாம் போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எஸ்பெஷலி லீவ் ஏதாவது லீவ் பேலன்ஸ் இருக்கு. எங்கேயாவது ட்ரிப்லாம் பிளான் பண்ணா தயவுசெய்து வீக் டேஸ்ல போலாம்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா கோவா போனப்பவும் சரி, இல்ல நான் முன்னாடி கூர்க் போயிருக்கேன் அப்பவும் சரி, இப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் அப்பவும் சரி, வீக்கெண்ட் போனா எனக்கு வாழ்க்கையே வெறுத்துருது. எதுக்குடா அந்த வீட்டை விட்டு வெளிய வரேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். சரி பராரோட முடிச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே மப்பூசா மார்க்கெட் போனோம். மப்பூசா மார்க்கெட் அங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட் ஏரியா கோவால. அது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. கேஷ்யூஸ் நிறைய ஐட்டம்ஸ் கம்மியாக கிடைக்கும். நம்ம ஊரில் டவுன் ஹால் மார்க்கெட் மாதிரி. அங்கே போய் நாங்கள் கேஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் ஒரு ரன்னிங் மெட்டீரியல் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன் ஒரு ஞாபகத்துக்காக. அது இன்னுமே நான் ஸ்டிச் பண்ணாமல் தான் வச்சிருக்கேங்க. ஒரு டாப் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அதை ஸ்டிச் பண்ண அப்புறம் போட்டுறேன். நாங்க மத்தியானம் லஞ்ச் ஆஸ் யூசுவல் நல்லா பெரிய ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஃபேமஸான ஃபேட் ஃபிஷ் கலாங்குட்டையில இருக்குங்க. மெயின் ரோட் மேலேயே இருக்கும். ரொம்ப பெரிய ஹோட்டல். சர்வீஸ் சூப்பரா இருக்கு. அங்க லைவா இருக்கிற ஃபிஷ், கிராப் அதெல்லாம் கூட நீங்க சூஸ் பண்ணி அத சமைச்சு தருவாங்க. அண்ட் ரேட்டும் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. என்ன ரீசன்னா, நான்வெஜ் தாலி ஒண்ணு வாங்கியிருந்தோம். சீ ஃபுட் தாலி. அதுல வந்து பெரிய ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் சிக்கன், கிராப் அந்த மாதிரி நிறைய குடுத்துருந்தாங்க. அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே மொத்தமா சேர்த்து 500 தான். இதுவே நாங்க தனியா ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் மத்த கடையில சாப்பிடும்போதே ஒரு 350 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நீங்க மறக்காம அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஃபுட் சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஓவரால் எனக்கு 900 பில் வந்துச்சு. அத முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வீட்டுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு அங்க வந்து எங்க ஹோஸ்ட் ஆன்ட்டியே சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஒண்ணு இருக்குன்னு. அதுக்கு பேரு ஞாபகமே இல்ல. அது கடலை மாவுல பண்ணியிருந்தாங்கங்க. ஒரு கேக் மாதிரி இருந்துச்சு. ஸோ அத வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு அங்கேருந்து வண்டியை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு டெபாசிட் அமௌண்ட் ப்ரூஃப்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கேப் பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்து நைட்டு எங்களோட டின்னர் அங்கேயே ஒரு சாண்ட்விச் மட்டும் சாப்பிட்டு ட்ரெயின் ஏறிட்டோங்க. ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபன்னுங்க. என்னன்னா, நாங்க ஒரு டனலுக்குள்ள போறோம். திருப்பி அது கேரளா வழியா வர ரூட் தான். டனலுக்குள்ள வரும்போது ட்ரெயின் திடீர்னு ஸ்டாப் ஆகி ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சுச்சு. இம்மீடியட்லி எவாக்குவேட்னு சொல்லி சவுண்டு. நாங்க ஒரு டனல்ல இருக்கோம். எனக்கு ஃபோன்ல சுத்தமா டவரும் இல்ல. ரயில்வே டிபார்ட்மெண்ட் தவிர நம்ம ட்ரெயின் உள்ள இருக்கிறது யாருக்குமே தெரியாது. வெளிய வந்து பார்த்தா டனல்ல இருந்து தண்ணி இப்படி மலையிலேருந்து உள்ள ஒழுகிட்டு இருக்கு. எனக்கு ஒரு மாரி கொஞ்சம் பேனிக் ஆயிடுச்சு. பார்த்தா யாரோ ஸ்மோக் பண்ணியிருக்காங்க போல ஏசி கோச்ல. அதனால தான் ஃபயர் அலாரம் வந்திருக்கு. அத எப்படியோ ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ட்ரெயின் எடுத்து நாங்க காலைல ரீச் ஆயிட்டோம் திருச்சூருக்கு. அங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஏற்கனவே நாங்க திருச்சூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் புக் பண்ணியிருந்தோம். அந்த பஸ்லயே நாங்க ஏறி ரிட்டர்ன் வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இவ்வளோதான் எங்களோட கோவா பிளான். இதுல பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்லேருந்து கிளம்பி கோவா போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எங்க 2 பேருக்கும் சேர்த்து 28K வந்துச்சு. இது வந்து நாங்க ஃபுட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் ஆகும். அண்ட் ரூம் சார்ஜும் வந்து குரூப்பா போனீங்க அப்படின்னா எப்பவுமே ட்ரிப்போட காஸ்ட் கம்மியாகுங்க.
கப்புள்ஸாக போனால் டெஃபினட்டாக எந்த பிளேஸ் போனாலும் ஜாஸ்தியாகும். எந்த ஊருக்கு போனாலுமே இந்த காஸ்ட் வைஸ் குரூப் ட்ரிப் தான் கம்மி, கப்புள் ட்ரிப் ஜாஸ்தி. அண்ட் கோவாவில் நான் வந்து சில டிப்ஸ் உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, பெட்ரோல் பங்க் வந்து கோவாவில் நிறையா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. வண்டி ரெண்ட் பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே ஒர்க் ஆகுதா அண்ட் சுற்றி இருக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துக்கோங்க. ஏன்னா கடைசியில் உங்களே வந்துட்டு பழி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹெல்மெட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி தலைக்கு ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி போட்டுட்டு போடுங்க. ஏன்னா ஹெல்மெட் வந்து ஷேர்ட் ஹெல்மெட் ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்புறம் வெளியே போகிறோம் அப்படின்னாலே கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்லாம் அலௌட் கிடையாது. கோவாலேயே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அங்கே நிறைய சூப்பர் மார்க்கெட்டு, இந்த சூப்பர் மார்க்கெட்டுங்க பாருங்கள், மளிகை கடை மாதிரியே ஃபுல்லாமே வந்து லிக்கர் ஸ்டோர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாரையும் ஈவ் டீசிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத நான்சென்ஸ் வேலையெல்லாம் இறங்கிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நாங்கள் இருக்கும்போது நடந்தது. போலீஸ் வந்து சிவியராக ஆக்ஷன் பண்ணுவாங்க. ரெகுலராக செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் எங்கேயாவது போலீஸ் ஸ்டாப் பண்ண சொன்னால் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள். நிற்காமல் வந்துட்டிங்கன்னா இன்னுமே பிரச்சனை ஆகிடும். பைக் கொடுக்கும்போதே அதை சொல்லி தான் கொடுப்பாங்க நம்மக்கிட்டேயும், பைக் கொடுக்குற ரெண்டல் ஏஜென்சி. அப்புறம் ஷாப்பிங் பண்ணும்போது ஸ்கேம் ஆகிடாதீங்க. இந்த ஒரு சைடு பிரைடெல்லாம் போடுவாங்க. அந்த ஒரு சைடு கலர் கலராக நூல் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சைடுக்கு 50 ருபீஸ் தான் மேக்ஸிமம். 2 சைடு சேர்த்து 100. அதை விட கம்மியாக பண்ணாலும் பெட்ரு. பட் ஒரு சைடே 100 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வெறும் 50 ரூபா தான். அதுக்கு மேலே காசு கொடுத்துடாதீங்க. அப்புறம் ஃபுட்டு வந்து ஃபெராடோரா ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதை சாப்பிடுங்க. அண்ட் கேஷ்யூ பர்ஃபி அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து மப்புசா மார்க்கெட்டில் 2 பீஸ் தான் வாங்கினோம். நைட் ட்ரெயினில் வரும்போது தான் சாப்பிட்டேன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நிறையா வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இட் வாஸ் ஸோ குட். அந்த கடலை பர்ஃபி மாதிரி கேஷ்யூவில் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா கோவா ஆப்வியஸ்லி ஃபேமஸ் ஃபார் கேஷ்யூ நட்ஸ் அப்படின்னு. அப்புறம் நிறைய பப்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருந்தது. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் நிறையா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அது போக லாஸ்ட் மினிட் பிளானில் நிறையா ஐட்டனரி பிளான் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களும் முன்னாடியே பிளான் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பட்ஜெட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஃபுட் யூ கன்சியூம் அண்ட் ஸ்டே யூ ப்ரிஃபர். ஸோ எல்லாமே மாறுங்க. அதனால் ஸ்டாண்டர்டாக இதுதான் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து யாருமே கொடுக்க முடியாது. சும்மா வீடியோக்காக வந்து நான் இது பண்ணுங்கள் இவ்வளோ தான் சார்ஜ் ஆகணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எப்படி சாப்பிடுவீங்க, எல்லாத்த பொறுத்து மாறுங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து எதுக்குமே நம்ம ஃபிட் பண்ண முடியாது, எஸ்பெஷலி ஃபார் ட்ரிப். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது கோவா போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இஃப் அட் ஆல் நீங்கள் 2 வீடியோ முழுசாக எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் யூ. நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பிரேக் டவுன் லிஸ்ட்டு எங்களுக்கு எவ்வளோ எதுக்கு செலவாச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.